அச்சம். உயிரினங்கள் தாங்கள் எதிர்பாராத நிகழ்வுகளை எதிர்கொள்ளும் பொழுது வாழ்வில் முதலில் சந்திக்கிற விடயம் அச்சம். கடைசியாக மேற்கொள்ளுகிற விடயமும் அச்சம். அந்த வகையில் கொரோனா வியாதியானது இன்று உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கிறதை நாம் அனைவரும் அறிவோம். இந்த கொரோனா வியாதியானது இயற்கையாக உருவாகி வளர்ந்திருக்கிறது என்று சொல்லுபவர்கள் பலர் இருந்தாலும், இல்லை செயற்கையாகத்தான் இது உருவாகி இருக்கிறது என்று சொல்லுகிறவர்களும் இருக்கின்றார்கள். இருவரும் தருகின்ற தரவுகளை நாம் ஒப்பீடு செய்து பார்த்தால் சிந்தைகள் சிவக்க வைக்கும் பல செய்திகளை நம்மால் காண முடிகிறது. உலகெங்கும் இருக்கும் உறவுகளுக்கு வணக்கம். நான் சுதாகர் பால். இது கேள்வியறிவு. இந்த கொரோனா வியாதியானது இயற்கையாகத்தான் உருவானது என்பதை சொல்லுகிறதற்காக அவர்கள் கொடுக்கின்ற தரவுகள் 1960களிலிருந்து துவங்குகிறது. அந்த வகையில் 1965ஆம் ஆண்டு டோரத்தே ஹாம்ரே என்ற அறிவியலாளர் பல்வேறு வியாதிகளை அவர் ஆய்வுக்குட்படுத்தினார். அந்த வகையில் பரவலாக அவர் ஆய்வுக்குட்படுத்தினது பொதுவாக மக்கள் மத்தியிலே காணப்பட்ட சளி மற்றும் காய்ச்சல். இவைகளிலிருந்து அந்த நோய்களுக்கு காரணமான அந்த கிருமிகளை பிரித்தெடுத்து அவைகளின் குணாதிசயங்களை அவர் பரவலாக ஆய்வு செய்து வந்தார். அப்படி அவர் ஆய்வு செய்த பொழுது அநேக கிருமிகள் அவருக்கு ஏற்கனவே அறிமுகமான கிருமிகளை ஒத்திருந்தது. அதாவது பாக்டீரியா வைரசுகளை ஒத்திருந்தது. சில வைரசுகள் மட்டும், அதாவது சுமார் 6%லிருந்து 7% வைரசுகள் மட்டும் புதிதான ஒரு பரிணாம வளர்ச்சியை அடைந்ததாகவோ அல்லது புதிதாக உருவான ஒரு வைரசுகளாகவோ இருந்ததாக அவர் பதிவு செய்திருக்கின்றார். இவைகளில் மிகவும் வித்தியாசமாக அவருடைய வரைமுறைக்கு உட்படாத ஒரு வைரஸை அவர் கண்டுபிடித்தார். அதற்கு அவர் ஆய்வு விதிமுறைகளின்படி அல்லது இந்த உயிரியல் விதிமுறைகளின்படி 229E என்று பெயரிடுகின்றார். அதே காலகட்டங்களில் அவரோடு இணைந்து பயணித்த டாக்டர் டேவிட் டைரல் என்பவர் அவரும் ஒரு புதியதான ஒரு வைரஸை அவர் கண்டுபிடிக்கின்றார். அந்த வைரஸினுடைய பெயரானது ஏவியன் பிரான்சிட்டிஸ் வைரஸ். அதாவது இந்த வைரஸ் ஆனது சுமார் 1930களில் கோழிகளில் இருந்த ஒரு வைரஸை ஒத்துப்போனதாக அவர் பதிவு செய்திருக்கின்றார். அந்த வகையில் இந்த வைரஸும் அந்த கோழிகளில் இருந்து கண்டறியப்பட்ட அந்த வைரஸை ஒத்துப்போய் இருந்தது. ஆனாலும் இது ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்ததாக இருந்தது. இதை அவர் 1966ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கின்றார். அதோடு அவர்களோடு பயணித்த டாக்டர் கென் மெஷின்டோஸ் என்பவர் 1967ஆம் ஆண்டு இன்னும் ஒரு வைரஸை அவர் கண்டுபிடிக்கின்றார். அதாவது மற்ற வைரசுகளை விட இது தனித்துவம் வாய்ந்ததாக இருந்தது. அவர்களுடைய வரைமுறைக்கு உட்படாத வைரசுகளை தான் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். அந்த வகையில் டாக்டர் மெஷின்டோஸ் அவர்கள் கண்டுபிடித்த அந்த வைரஸிற்கு அவர் OC43 என்று பெயரிடுகின்றார். இந்த வைரசுகள் மற்ற வைரசுகளை ஒத்து போகாதது மாத்திரமல்ல, மற்ற வைரசுகளுக்கு மற்ற நோய்களுக்கு கொடுக்கப்படும் அந்த மருந்துகளும் இந்த வைரசுகளின் மீது எந்தவித ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. இப்படியாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த வைரசுகளை மீண்டும் நன்கு ஆய்வுக்குட்படுத்தியதில் அவர்கள் கண்டுபிடித்த ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இந்த வைரசுகளின் மேற்பகுதியில் கிரீடத்திற்கு ஒப்பான சில அமைப்புகள் இருந்ததாக பதிவு செய்திருக்கின்றார்கள். இந்த அமைப்பானது சூரியனின் மேற்பகுதியில் இருக்கின்ற அந்த கொப்பளங்களுக்கு ஒப்பாக இருந்ததாகவும் பதிவு செய்திருக்கின்றார்கள். அந்த கொப்பளங்களுக்கு கொரோனா என்று பெயர். ஆகவே இந்த கிருமிகளுக்கும் அவர்கள் கொரோனா வைரஸ் என்று பெயரிடுகிறார்கள். இக்காலகட்டங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த 229E மற்றும் OC43 என்ற வைரசுகள் மக்களிடையே பரவலாக பேசுபொருளாகவும் பதற்றத்தை ஏற்படுத்துகிறதாகவும் அமைந்தது. பின்னர் இத்தகைய ஆராய்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் அதிகம் கொடுக்கப்படாததினால் அது அவ்வாறே மௌனிக்கப்பட்டது. 40 ஆண்டுகளுக்கு பிறகு 2003ஆம் ஆண்டு சார்ஸ் என்ற ஒரு வியாதி, கொடிய வியாதி எங்கும் பரவினது. அது சீன தேசத்திலே துவங்கி அநேக நாடுகளுக்கு பரவி அநேக மக்கள் இதனால் மடிந்து போனார்கள். இக்காலகட்டங்களில் இந்த சார்ஸுக்கு காரணமான அந்த வைரஸை ஆராய்ந்து பார்த்த பொழுது அதுவும் ஒரு வகையான கொரோனா வைரஸ் என்கிறதை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். இக்காலகட்டங்களில் மீண்டும் இந்த கொரோனா வைரஸ் பற்றியதான ஆராய்ச்சிகள் முடுக்கிவிடப்படுகின்றன. எனவே இக்காலகட்டங்களில் அவர்கள் அதிக கவனம் செலுத்தி இந்த புதிதாக வருகின்ற வியாதிகளை அவர்கள் அதிகமாக ஆராய்ந்து 2012ஆம் ஆண்டு வரை மீண்டும் 2 புதிய கொரோனா வைரசுகளை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அவைகள் NL63 மற்றும் HKU1 என்பவையாகும். இதுவரை கண்டறியப்பட்ட அந்த 229E
OC43, NL63 மற்றும் HKU1 இந்த வைரஸ்கள் மனித உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தையும் ஏற்படுத்தாமல் இருந்தது. இதுவரை கண்டறியப்பட்ட வைரசுகளில், அதாவது கொரோனா வைரஸ்களில் இந்த சார்ஸ் வைரஸ் மட்டுமே மனித குலத்தை மிகவும் அச்சுறுத்துகிறதாக இருந்தது. அதன் பின்னர் சுமார் அரை நூற்றாண்டுகளுக்கு பிறகு 2016ஆம் ஆண்டு கிரீஸ் நாட்டை சேர்ந்த ஒரு பள்ளி ஆசிரியை தனக்கு காய்ச்சல் இருப்பதாகவும் சளி இருப்பதாகவும் ஒரு மருத்துவமனையை நாடுகிறார். அவரை ஆய்வுக்குட்படுத்தியதில் அவருடைய இடது நுரையீரலானது பாதி முற்றிலுமாக சேதமடைந்திருக்கிறதை அவர்கள் கண்டறிந்தார்கள். எனவே இதற்கு காரணமான அந்த கிருமியை மீண்டும் அவர்கள் ஆய்வு செய்கின்றார்கள். அவ்வாறு ஆய்வு செய்த பொழுது அவர்கள் கண்டறிந்த ஒரு விடயமானது 1965ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட 229E என்ற அந்த வைரஸினுடைய பரிணாம வளர்ச்சியடைந்த ஒரு நிலையை அவர்கள் கண்டறிந்தார்கள். அதாவது அந்த வைரஸானது பரிணாம வளர்ச்சியடைந்து ஒரு முதிர்ச்சியுற்ற நிலையில் இத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்துகிறதற்கு ஏற்ற வகையில் வளர்ந்திருக்கிறதை அவர்கள் கண்டறிந்தார்கள். அந்த ஆசிரியருக்கு தொடர்ந்து ICU, அதாவது அவசர சிகிச்சை மூலமாகவும் ஆக்சிஜன் கொடுப்பதன் மூலமாகவும் தொடர்ந்து சிகிச்சை அளித்து அவர் முற்றிலும் அதிலிருந்து வெளியில் வந்திருந்தாலும் அந்த வைரஸினுடைய வளர்ச்சியானது ஒன்றை சொல்லுகின்றது. என்னவென்றால் இந்த கிருமிகளும் மனிதனோடு இணைந்து அவைகள் பரிணாம வளர்ச்சி அடைகின்றன என்பதுதான். அந்த வகையில் COVID-19 என்பது சார்ஸ் நோய்க்கு காரணமான அந்த வைரஸினுடைய பரிணாம வளர்ச்சி என்று ஆய்வாளர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். அதாவது இந்த COVID-19 ஆனது SARS-CoV-1, MERS-CoV, SARS-CoV-2 என்ற இந்த வைரசுகளினுடைய கூட்டு பரிணாம வளர்ச்சி என்று அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். ஆனாலும் இந்த வியாதி ஏன் கட்டுக்குள் வரவில்லை என்பது இன்றும் கேள்வியாகவே இருக்கின்றது. இவ்வாறு இயற்கையாகவே இந்த கிருமிகள் பரிணாம வளர்ச்சியடைந்து அந்த நோய்களின் தாக்கமும் மனிதர்கள் மத்தியில் அதிகம் இருக்கும் என்று இயற்கையாகத்தான் இந்த கொரோனா பரவுகிறது என்று நம்புகிறவர்கள் பதிவு செய்கிறார்கள். இது ஒருபுறம் இருந்தாலும் செயற்கையாகத்தான் இது மக்கள் மீது ஏவப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறவர்களும் இருக்கின்றார்கள். அதற்கு அவர்கள் கூறும் காரணங்களாவன, பல நூற்றாண்டுகளாக இந்த உலகம் அனைத்தையும் தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கின்ற ரகசிய சமூகம் ஒன்று இருக்கின்றது. அவர்கள் வெளியில் தெரியாமல், வெளி உலகத்திற்கு இன்னார் என்று அறியப்படாமல் தங்களுக்குள்ளாகவே திட்டங்களை தீட்டி இந்த உலக மக்களை, இந்த உலகத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறார்கள் என்பதுதான். அந்த வகையில் பரவலாக பேசப்படுகின்ற இந்த ரகசிய சமூகங்களுள் சில இல்லுமினாட்டிகள், பிளாக் நொபிலிட்டி என்பவர்கள், தி வேட்டிகன்ஸ், பிரிட்டிஷ் கிரவுன் மற்றும் இன்டர்நேஷனல் பேங்கிங் சிண்டிகேட் என்று சுமார் 20 வகையான சமூகங்களை குறிப்பிடுகிறார்கள். அதற்கு அவர்கள் கொடுக்கின்ற சாட்சியங்களானது இந்த உலகம் முதன்மை ஊடகங்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த செய்திகள், சமூக ஊடகங்கள் என்று பரவலாக மக்களால் பின்பற்றப்படுகின்ற இந்த ஊடகங்களின் வாயிலாக அவர்கள் நினைக்கின்ற செய்திகளை உலக மக்களுக்கு அறிவிப்பதன் மூலமாக இந்த உலக மக்களினுடைய சிந்தைகளை தங்கள் கட்டுக்குள் வைத்திருப்பதுதான் அவர்களுடைய நோக்கம். வேறு வகையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த முதன்மை ஊடகங்களை யார் கட்டுக்குள் வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்தை கட்டுக்குள் வைத்திருக்க முடியும். இந்த ஊடகங்களை கட்டுக்குள் வைத்திருக்கிறதற்கு பணம் தேவைப்படுகிறது. ஆகவே பணம் யார் கையில் இருக்கின்றதோ அவர்கள்தான் இந்த ஊடகத்தை கட்டுப்படுத்த முடியும். அந்த வகையில் பரவலாக பேசப்படுகிற விடயம் என்னவென்று சொன்னால், இந்த உலக பொருளாதாரமானது சுமார் 18% மக்களுடைய கையில் தான் இருக்கிறது என்பதுதான். ஆக இந்த உலக பொருளாதாரத்தை தங்கள் கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுகிறதற்காக மக்களின் மீது அனுப்பப்பட்டிருக்கின்ற ஒரு உயிரியல் போர் என்று இதை பதிவு செய்கிறார்கள். ஏனென்றால் இந்த கொரோனா காலங்களில் உலகம் ஒரு பொருளாதார சீரழிவை சந்தித்துக் கொண்டிருந்தாலும் இந்த கொரோனா சிகிச்சைக்கான மருந்துகள், மருத்துவ உபகரணங்களை வியாபாரப்படுத்துகிறதன் மூலமாக இந்த பணமானது இத்தகைய மக்களிடத்திலே சென்று குவிகிறது என்பதும் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். பணம் ஒரு இடத்தில் குவிவது மாத்திரமல்ல, இந்த முதன்மை ஊடகங்களும் அவர்களுடைய கட்டுக்குள் இருப்பதனால் இந்த கொரோனா பற்றிய செய்திகளும் அவர்கள் விரும்புகிற செய்தியை மக்களிடத்திலே சென்றடைகிறது என்பதாகவும் பதிவு செய்கிறார்கள். இவ்வாறு உலகத்தை தங்கள் கட்டுக்குள் வைத்திருப்பதன் மூலமாக உலகத்தில் ஓர் உலக ஆட்சி என்ற ஆட்சியை செயல்படுத்துகிறதற்காக மக்களின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு உயிரியல் போர் இது தொடர்ந்து நடைபெறும் என்றும் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இந்த கொரோனா வியாதியோ அல்லது வரப்போகின்ற வியாதிகளோ இயற்கையான பரிணாம வளர்ச்சியாக இருந்தாலும், செயற்கையாக மக்களிடத்திலே செலுத்தப்படும் உயிரியல் போராக இருந்தாலும் பாதிக்கப்படுகிறவர்கள் பொதுஜனங்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆனாலும்
இறைவன் வகுத்த நீதி என்னவென்று சொன்னால், ஒரு வியாதி இயற்கையாக ஒரு இடத்தில் பரவும் என்று சொன்னால் அங்கே இயற்கையாகவே அதற்கான மருந்துகளும் வளரும் என்பதுதான். ஆகவே இந்த கொரோனா வியாதியானது இயற்கையாக பரவி இருக்கும் என்று சொன்னால் மனித இனம் செய்ய வேண்டியது இயற்கையாக வளர்ந்திருக்கிற அந்த மூலிகைகளை கண்டுபிடிப்பதுதான். செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு உயிரியல் போராக இருக்கும் பட்சத்தில் மனித இனம் அதற்கான விளைவுகளை சந்தித்தே ஆக வேண்டும் என்பதுதான் நீதி. நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய ஆதரவுகளை நல்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.